கிட்டத்தட்ட ஒரு மாச காலமாகவே வந்துட்டு தமிழக மக்கள் அனைவருமே யாரோட பேரை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய ஓவியா மட்டும்தாங்க. ஓவியா வந்துட்டு முதல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள் வந்தப்ப அந்த அளவுக்கு ஓவியாவை பத்தி யாருமே பேசல. ஆனா போக போக ஓவியாவோட வெள்ளையான வனத்தை புரிந்து கொண்டு அனைத்து தரத்து மக்களும் ஓவியாவுக்கு ஆதரவு அளிக்க முன் வந்தாங்க. அதை தொடர்ந்து ஓவியாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஒரு பக்கம் வந்துட்டு ஜூலி எல்லார்கிட்டையும் ஓவியாவை பத்தி தவறாக மாட்டி விட்டுட்டே இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம காயத்ரி வந்துட்டு ஓவியா கிட்ட எப்ப பார்த்தாலும் பிரச்சனைக்கு போயிட்டு இருக்க, அதுக்கப்புறமா இது பத்தாதுன்னு நம்மளுடைய சக்தி வேற வந்துட்டு ஓவியாவை அடிக்கிறதுக்கு கையெல்லாம் வேற ஓங்கிட்டு போனாரு. இது எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ரொம்ப கெத்தாவே தாங்கிட்டு சோலோ ஸ்டாரா நின்னாங்க நம்மளுடைய ஓவியா. ஆனா ஓவியாவுக்கே வந்த மிகப்பெரிய பிரச்சனை அது யாரால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய ஆரவ் தான். அவங்களுக்கு வந்த பிரச்சனை காதல் பிரச்சனை தாங்க. ஆரம்பத்துல வந்துட்டு எல்லார்கிட்டையும் பிரச்சனையில் இருந்தப்ப ஆரவ் தான் வந்துட்டு ஓவியாவுக்கு ஆறுதலா இருந்தாங்க. இந்த ஆறுதலே வந்துட்டு ஓவியாவுக்கு காதலாக மாறியது. அதன் பிறகு ஆரவ் கூட வந்துட்டு முழுமையாக காதல் வயத்தில் ஈடுபட்டாங்க நம்மளுடைய ஓவியா. இதனால இரண்டு பேருக்கும் நடுவுல முத்த பரிமாற்றங்கள்லாம் கூட நடந்துச்சு அப்படின்றத ஆர்வம் ஒத்துக்கிட்டு இருக்காரு, ஓவியாவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்தாலும் ஆரோவுடன் காதல் வயப்பட்டிருந்த போது ஓவியா சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய ஆர்வம் வந்துட்டு காயத்ரியின் பேச்சை கேட்டு ஓவியாவை கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சாரு. இதனால ஓவியா வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு தற்கொலை முயற்சியெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதன் பின்பு தானாகவே வந்துட்டு ஓவியா வெளியும் வந்துட்டாங்க. தமிழகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்கள் தனக்கு ஆதரவு அளிப்பது தெரிந்தும் அந்த 50 லட்சம் பணம் வேண்டாம் அப்படின்னு ஓவியா வந்துட்டு வெளியவே வந்துட்டாங்க காதலுக்காக. வெளியே வந்த ஓவியா அந்த கமல் சார் கூட பேசிட்டு இருக்க மேடையிலே கூட வந்துட்டு எனக்கு ஆரவ் தான் பிடிக்கும், ஆரவ் ஐ லவ் யூ அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை தொடர்ந்து பல ரசிகர்களை சந்திக்கும் பொழுதும் ஆரோ ஐ லவ் யூ அப்படின்னு கத்தி ரொம்ப கூச்சமே போட்டு சொன்னாங்க. ஆனா இதை தொடர்ந்து ஓவியா வீட்டில் வந்துட்டு மகளுக்கு திருமணம் செய்து வைப்பதாக தந்தை முடிவெடுத்திருப்பதாக பல செய்திகள் சமூக வலைதளத்தில் வெளியே வந்துச்சு. ஆனா நம்மளுடைய ஓவியா வந்துட்டு தற்போது வீட்டில் கதறி அழுது வந்துட்டு இருக்காங்களாம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள் இருந்தப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு ஆரோ சந்தோஷமா இல்ல. தற்போது வந்துட்டு தான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரைசா மற்றும் பிந்து மாதவியிடம் ரொம்பவே க்ளோஸா பழகி வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் ஆரோ வந்துட்டு வீட்டுக்குள் இருப்பவர்கள் தவறாக பேசி வந்துட்டு இருக்கிறத தாங்க முடியாம ஓவியா வந்துட்டு ரொம்பவே கதறி அழுது வந்துட்டு இருக்காங்களாம். ஆரோ எப்ப வெளியே வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஓவியா கண்டிப்பா ஆரோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஓவியா ஆரோவை போய் மீட் பண்ணி இவங்க திருமணம் குறித்து மேலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓவியாவுக்கு ஆதரவாக ஆரோவின் அம்மாவே களமிறங்கி இருப்பதுதான். ஆரோவுக்கு கல்யாணம் நடந்தா கண்டிப்பா அது ஓவியா கூட தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி இருப்பதாக சமூக வலைதளத்தில் பல பேர் செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவான அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.